பை டு லெட் வாங்குறது ரொம்ப கஷ்டமா அல்லது ஈஸியா? ரெசிடென்டியல் மோர்கேஜுக்கும் பை டு லெட் மோர்கேஜுக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக பேங்க் எல்லாம் இந்த பை டு லெட் நாங்கள் வாங்க போகிறோம், 2வது 3வது வீடை வாங்க போகிறோம்னு சொன்னால் என்ன எதிர்பார்க்கணும்? மோர்கேஜ் பை டு லெட் மோர்கேஜுக்கு எவ்வளவு டிபாசிட் போடணும், என்ன இன்கம் காட்டணும் போன்ற விடயங்கள் சரியான குழப்பமாகவே இருக்கும். ஆனால் வெளியிலிருந்து பார்த்தா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். உள்ளிறங்கி பார்த்தோம்னு சொன்னால் என்ன விடயம்ன்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். வணக்க மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலியில் என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், பை டு லெட். யூகேயில் பை டு லெட் எப்படி செயற்படுது? பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேயில் 2 விதமாக வீடுகளை வாங்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று, நாங்கள் வீடை வாங்கி அதில் குடியிருக்கிறதுக்காக வாங்கலாம். இல்லைன்னு சொன்னால் வீடை வாங்கி அதை வாடகைக்கு விடுறதுக்காக வீடை வாங்கலாம். இந்த வாடகைக்கு விடுறதுக்காக வீடை வாங்குறது தான் பை டு லெட். ரெசிடென்டியல் மோர்கேஜுக்கும் பை டு லெட் மோர்கேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. யூகேயில் 1வது வீடு வாங்கின பிறகு 2வது வீடை வாங்குறது எப்படி வாங்குறது, அதுக்கான நிபந்தனைகள் என்ன, லெண்டர்ஸ் பேங்க்ஸ் அதுக்கான க்ரைட்டீரியா என்னென்னத்தை வச்சிருக்கணும், அதை எப்படி பூர்த்தி செய்கிறது, அதில் இருக்கிற சட்டங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரூல்ஸ், பை டு லெட் யூகேயில் எப்படி செயற்படுது என்றதை தான், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன என்றதை தான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த விடயத்தை நீங்கள் ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸாக எடுக்கக்கூடாது. இந்த விஷயம் எப்படி செயற்படுது என்ற அந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் இங்கே சொல்கிறேனே தவிர சில உதாரணங்களை சொல்லுவேன், அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி எடுக்காமல் இது ஒரு பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுக்க வேணும் என்றதை நான் இங்கே டிஸ்க்ளைமராக சொல்லிக்கொள்கிறேன். பை டு லெட்னா என்ன? நான் சொன்ன மாதிரி 1வது வீடு வாங்கின பிறகு 2வது வீடு வாங்குறேன்னு சொன்னால் பை டு லெட்லாம் போகணும். அதாவது நாங்கள் 1வது வீடை வாங்கி அங்கே குடியிருக்கிறோம், ரெசிடென்டியல் பர்பஸோட அந்த வீடை வாங்கி குடியிருக்கிறோம். குடியிருந்த பிறகு எங்களுக்கு 2வது வீடு வாங்கணும்னு சொன்னால் அதை பை டு லெட்டில் தான் நாங்கள் வாங்க வேணும். வாங்கி வாடகைக்கு விட்டு அதில் வருமானம் உழைக்கின்ற நோக்கம், முதலீட்டு நோக்கத்தோடு வாங்குகிறோம். பேங்க் அப்படித்தான், லெண்டர்ஸ் அப்படித்தான் அந்த 2வது வீட்டுக்கு மோர்கேஜ் தருவாங்க. இது பை டு லெட் மோர்கேஜ் என்றது கீழே தான் இந்த மோர்கேஜை தருவாங்க. சரி, இதில் ஏன் இப்போ 2வது வீட்டை பொதுவாக வேண்டினோம், 3வது வீடை வாங்கினோம்? இதுக்கு பிரதானமான நோக்கம் என்ன என்றதை பார்ப்போம். இது ஒரு முதலீட்டு நோக்கம். இதில் 2வது வீடை வாங்கி விடுவதன் ஊடாக என்ன வருமானம் பெறும் என்று சொன்னால், ஒன்று வாடகை பெறும். நிலையான மாதம் மாதம் ஒரு வாடகை அந்த வீட்டிலிருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும், அது ஒன்று. 2வது, காலப்போக்கில் ஒரு 10 அல்லது 20 வருஷத்தில் அந்த வீட்டின் பெறுமதி நல்லா கூடிடும். அது எங்களுக்கு பிரதானமான ஒரு நன்மையாக இருக்கும். கேபிட்டல் கெயின், அதாவது கேபிட்டல் க்ரௌத் கிடைக்கும். இப்போ ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு வீடை வாங்கி விடுறோம், விட்டுட்டு ஒரு 20 வருஷத்தில் பார்த்தா அது ஒரு 450 கூட போகலாம். உதாரணத்துக்கு சொல்கிறோம், அது ஒரு ஏரியாவை பொறுத்து. அப்போ எங்களுக்கு ஒன்று 50 எங்களுக்கு ஒரு கேபிட்டல் கெயினாக இருக்குது. அது எங்களுக்கு முழுமையாக ஒரு வருமானமாக இருக்கும். இதுக்காகத்தான் இந்த பை டு லெட்டில் போய் 2வது 3வது வீடுன்னு சொல்லி வாங்குறது. இதை தனியார்கள் தனிப்பட்ட ரீதியிலையும் வாங்கலாம், கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி, ஒரு லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனியினூடாகவும் வாங்கலாம். இப்படியும் செய்யலாம். இன்னும் ஒரு நன்மை என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு 4 லட்சம் பெறுமதியான வீட்டை வாங்குறதுக்கு 50,000 நாங்கள் டிபாசிட்டாக போடுவோம். ஆனால் அது ஒரு 20 வருஷத்தில் அந்த 4 லட்சம் வீடு ஒரு 6 லட்சமாக வந்துடும். இப்போ நாங்கள் போட்டது ஒன்லி 50,000 தான். ஆனால் 20 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு 6 லட்சம் பெறுமதியான வீடு கைக்கு வந்துடும். ஏன்னு சொன்னால், அதுக்கு இடையில் கட்டுற மோர்கேஜ் எல்லாம் யார் கட்டுறது? அந்த வீட்டில் வாடகைக்கு விட்டு அந்த வாடகை வருமானத்தில் தான் நாங்கள் கட்ட போகிறோம். அப்போ முதலிட்டதை விட பல மடங்கில் அந்த வீட்டின் பெறுமதி போய் சேரும். இது பிரதானமான ஒரு நன்மையாக இருக்குது இந்த பை டு லெட் முதலீட்டில். சரி, இந்த பை டு லெட்டில் வீடை வாங்குறது ஈஸியான்னு பார்ப்போம். பொதுவாக யோசிச்சா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், ஆனால் இறங்கி பார்த்தா தான் சில விடயங்கள் எங்களுக்கு தெரியும். இப்போ பேங்க் என்ன எதிர்பார்க்குதுன்னு பார்ப்போம். முதலாவது டிபாசிட். எவ்வளவு டிபாசிட்? அட்லீஸ்ட் 25% டிபாசிட் போட வேணும் பை டு லெட்டுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸுக்கு 5%, 10% போகலாம். ஆனால் பை டு லெட்டுக்கு 25% அட்லீஸ்ட் டிபாசிட் போடணும். மற்றது அஃபோர்டபிலிட்டி. நாங்கள் அந்த பை டு லெட்டில் வாங்குகிற 2வது வீட்டுக்கான மோர்கேஜை நாங்கள் கட்டுவோமா, எங்களால் கட்ட முடியுமா என்கின்ற அஃபோர்டபிலிட்டியை எப்படி பேங்க் பார்க்கும்னு சொன்னால், அந்த வீட்டில் அந்த வீடை வாங்கி நாங்கள் வாடகைக்கு கொடுக்க போகிறோம், அந்த வாடகையை எடுத்து மோர்கேஜை கட்டக்கூடியதாக இருக்குமா என்றதை பார்க்கும். ரெண்டல் இன்கத்தை தான் பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடை வாங்கி வாடகைக்கு விட போகிறோம்,
நாங்கள் வாடகைக்கு வீடை வாங்கிட்டோம், அதோட மோர்கேஜ் காசு 1000 பவுண்டுகள் வைப்போம், மோர்கேஜ் பே பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், மற்ற எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கொடுத்து அதை வாடகை கொடுக்கணும், அந்த கொஞ்சம் செலவுகள் இருக்குது. இப்படி சில செலவுகளும் இருக்குது. அந்த எல்லா செலவுகளையும் கணிப்பிட்டு அவரேஜாக மாதம் எவ்வளவு செலவாகும்ன்றதை கணிப்பிட்டு அதுக்கு மேலதிகமாக வாடகைக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குமா என்றதை பேங்க் பார்க்கும். இந்த ஏரியாவில் இவர் வீடை வாங்க போகிறார். இவருக்கு மோர்கேஜ் காசும் சேர்த்து மெயின்டெனன்ஸ் காசும் சேர்த்து ஒரு 1000 பவுண்டு வருது. அப்போ வாடகைக்கு நாங்கள் இந்த இவ்வளவுக்கு கொடுக்கணும், 1000க்கு மேலே. பொதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து 125 வீதம் அல்லது 145 வீதத்துக்கு இடையில் பார்க்கும். அதாவது 1000 பவுண்ட் எங்களுக்கு மோர்கேஜுக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் செலவாகுதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 1250க்கு வாடகைக்கு கொடுக்கக்கூடிய இருக்கணும். சில பேங்க் வந்து 1450க்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணுன்றதை பார்க்கும். அப்படி சாத்தியமாக இருந்தால்தான் அந்த லெண்டர்ஸ், இந்த பேங்க் வந்து அதுக்கு மோர்கேஜை தெரிவிக்கணும். எங்களுடைய முழுமையான வருமானத்தை பார்க்க மாட்டேன், ஆனால் ஒரு சர்டன் ஒரு நிலையான வருமானம் இருக்க வேண்டும் என்றதையும் எதிர்பார்ப்பினோம். ஆனால் முழுக்க அஃபோர்டபிலிட்டி அந்த வீட்டிலிருந்து வர வாடகை வருமானத்தில் தான் இருக்குது. அதனால் வீடுகளை பை-டு-லெட்டில் வாங்கும்போது ஏரியாவை பார்த்து எங்களுக்கு மோர்கேஜ் காசை விட கூடுதலாக வாடகைக்கு கொடுக்கக்கூடிய இருக்குமான்றதை பார்த்து தான் நாங்கள் அந்த ஏரியாவில் வீடை வாங்க வேண்டி இருக்கும். மிக பிரதானமான க்ரைட்டீரியா என்னென்னு சொன்னால் 25% டிபாசிட் போட்டு ஆகணும். பொதுவாக எல்லா லெண்டர்ஸும் எதிர்பார்க்குறது அட்லீஸ்ட் 25%. 4 லட்சம் வீடுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 100,000 டிபாசிட் போட வேணும். மற்றது எங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் ஒன்று இருக்கணும். மற்றது கிரெடிட் ஸ்கோருமே வந்து நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் வாங்குகிற வீடு எங்களுடைய மோர்கேஜ் காசை விட கூடுதலாக வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் என்றதை அஃபோர்டபிலிட்டியை கட்டாயம் செக் பண்ணிடணும். இது மிக பிரதானமான ஒரு க்ரைட்டீரியாக இருக்குது. இந்த பை-டு-லெட்டில் இருக்கிற நன்மைகள் தீமைகள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன என்று பார்ப்போம். நன்மைகள் என்று பார்க்கும்போது நிலையான மாதம் ஒரு வருமானம், வாடகை வருமானம் வந்து கொண்டிருக்கும். நீண்ட காலத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டின் பெறுமதி அதிகரித்து எங்களுக்கு ஒரு கேபிட்டல் க்ரௌத் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இருந்தால் அதை கொண்டு போய் தனியாக ஒரு இடத்துல ஷேர்ஸில், கோல்டில், வேறு கம்பெனிகளில் அப்படி நாங்கள் முதலீடு செய்கிறது இல்லாமல் கொஞ்சம் காசை இப்படி ப்ராப்பர்ட்டியில் கூட நாங்கள் போட்டு வைக்கலாம். டைவர்சிட்டியை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் தீன்மைகளாக என்னன்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் செய்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடிக்கடி ரிப்பேர்கள் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும். சரியான டெனண்ட்டை வந்து வாடகை குடியிருப்பாளரை கண்டுபிடிக்கிறது மிக கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் வாடகை கொடுக்கலான்ற ஒரு நிலைமை இருக்கும். அதே நேரத்தில் எஸ்டேட் ஏஜென்ட்ட கொடுத்து அவர்களூடாக கொடுக்க வேண்டியிருக்கும், அவர்களுக்கு பே பண்ணணும். மற்றது வந்து டெனண்ட்டை வந்து வாடகை குடி இருக்கிறாக்களை எழுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில வேலைகளில் பேமெண்ட்டை மாத வாடகையை ஒழுங்காக பே பண்ணாமல் போவினோம், அப்படி ஒரு பிரச்சனை வரும். இதுக்கெல்லாமே சொல்யூஷன் இருக்குது. சில இன்சூரன்ஸ் கம்பெனிகளை இதுக்குன்ட்டு சொல்லி இன்சூரன்ஸை செய்து விட்டால் அவர்கள் வந்து இந்த எவிக்ஷன் ஆக்களை வழியில் அனுப்புறதை அவர்களோடாகவே செய்து கொள்ளலாம். வாடகை கட்டையில்னு சொன்னால் அவர்களே கேஸை போட்டு அதை செஞ்சு கொடுப்பினோம். மற்றது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டு சொல்லி கம்பெனிகள் இருக்குது, அந்த கம்பெனிகள்கிட்ட கொடுத்து விட்டால் அவர்களே மெயின்டைன் பண்ணுற வேலையை பார்ப்பினோம். எல்லாமே கொஞ்சம் அடிஷனல் கோஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கும். மற்றது இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து டவுன் போய்கொண்டிருக்கும் போது, அதாவது வீடுகளோட விலைகள் வந்து குறைந்து கொண்டு போகின்ற காலப்பகுதியில் நாங்கள் வாங்கின வீட்டின் பெறுமதியும் குறையதற்கான வாய்ப்பும் இருக்குது. இது நெகட்டிவ் ஈக்விட்டியை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது பொதுவாகவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு தீமையாக பார்க்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையும் இது இருக்கிற ஒரு பிரச்சனை தான். மார்க்கெட் மேலே போகையில் சரிஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு நட்டத்தில் தான் இருக்கும். மற்றது இந்த பை-டு-லெட்டில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, லேண்ட் டேக்ஸ், முத்திரை வரி என்ன மாதிரின்னு சொன்னால் ரெசிடென்டியல் பர்பஸில் வாங்குகிற வீட்டை விட இதுக்கு கூடுதலாகத்தான் இருக்கும். அதுக்கு 2 விதத்தில் ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து 5 விதத்தில் தான் இதுக்கான முத்திரை வரி ஸ்டார்ட் பண்ணும். 3 வீதம் சர்சார்ஜ் செய்யப்படும். ஸோ இந்த பை-டு-லெட்டுக்கு முத்திரை வரி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து ரெசிடென்டியல் மோர்கேஜோட ஒப்பிடும்போது இந்த பை-டு-லெட் மோர்கேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும்.
இந்த பை டு லெட்டில் வீடுகளை வாங்குவதனூடாக அவர்கள் தங்களுடைய சொத்தை நல்லா வளர்த்து கொண்டு எதிர்காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால தான் இந்த பை டு லெட் மோர்கேஜின் ஊடாக இந்த வீடுகளில் முதலீட்டை செய்யணும். நான் ஒரு CMAP குவாலிஃபைட் இந்த UK மோர்கேஜ் நிறுவனத்தோடையும் சீனியர் மோர்கேஜ் அட்வைசர்ஸோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பை டு லெட் ஊடாக உங்களுக்கு 2வது 3வது வீடுகளை வாங்கணும்னு சொன்னால் இதில் இருக்கிற இமெயில் அட்ரஸுக்கு அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய மோர்கேஜ் தேவையை என்னால் செய்து தர முடியும். இந்த ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் சொல்ல வந்தேன். இது வரைக்கும் நீங்கள் லண்டன் தமிழ் மகன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் லைக் பண்ணி அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.